Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல நல்ல சுட சுட ஆவி பறக்க இருக்கக்கூடிய இட்லி மேல இந்த சட்னியை கொஞ்சம் நிறைய அப்படியே ஊத்திட்டு எடுத்து நல்ல நிறைய அப்படியே டிப் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வாயில போட்டிங்கன்னா வாய்க்கு நல்ல தேவாமிர்தமா அப்படியே ஜம்முன்னு உள்ள இறங்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான நல்ல சிம்பிளா குயிக்கா நல்ல டேஸ்டியா செய்யக்கூடிய ரோட்டுக்கடை தண்ணி சட்னி எப்படி செய்யலாம்னா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்ப சுலபமா செய்து முடிச்சிடலாம். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் தேங்காய், கிட்டத்தட்ட அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் காரம் கூடுதலா இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு பெரிய வெங்காயத்தை பாதி மட்டும் கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். 1/4 கப் பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை, ஒரு சின்ன துண்டு பூண்டு, கொஞ்சமா உப்பு. முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு மறுபடியும் இதுல நம்ம அந்த மிக்சியில கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துட்டு ஊத்திக்கணும். கிட்டத்தட்ட இந்த சட்னி நல்லா இந்த மாதிரி தண்ணியா இருக்கணும், அந்த மாதிரி பாத்துக்குங்க. இன்னும் நம்ம இதுல தண்ணி சேர்க்கணும் ஆக்சுவலா. அடுத்ததா இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, இதெல்லாமே லைட்டா வெடிபட்டு வரும்போது 2 வரமிளகாய் உடைச்சு விட்டு சேர்த்துங்க. கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை கையால கிள்ளிட்டு சேர்த்துங்க, நல்ல வாசனையா இருக்கும். இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துங்க. இப்போ அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்ல ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு கொஞ்சமா பெருங்காயப்பொடி, கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, கிட்டத்தட்ட ஒரு பெரிய கிளாஸால் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணி நம்ம நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்க, தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த சட்னி, அதை இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க. அந்த பேன்லேயே இருக்கட்டும் அந்த ஹீட்டில். தேவைப்பட்ட கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், செய்யறது ரொம்ப சுலபம். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டா இட்லி தோசையோட மேட்ச் ஆகும். இப்போ நல்லா சூடாக இருக்கக்கூடிய இட்லியை ஒரு தட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சட்னியை சும்மா கொஞ்சமாலாம் ஊற்றக்கூடாது, அப்படியே நிறைய அப்படி ஊற்றணும். ஊற்றிட்டு எடுத்து கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்றதும் கிடையாது, நல்லா ஃபுல்லாக அந்த சட்னி அப்படியே பெரட்டி வாயில் போட்டிங்கன்னா இறங்கும் பாருங்க உள்ள. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.